இளைஞர்கள் முதல் பெரியவர்களை அனைவரும் அமர்ந்து உடற்பயிற்சிக்கு பின் தியானம் செய்யவும். மூச்சு பயிற்சி இது கட்டாய அவசியம். மூச்சு பயிற்சி செய்யும் முறை மற்றவர்கள் எப்படி சொல்கிறார் என்பதற்கு எனக்கு உடன்பாடு இருந்தாலும் தன்னுடைய பயனையும் செயலையும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். அமர்ந்து கொள்வது இவ்வாறு நிலையில் அமர வேண்டும். இவ்வாறு அமர்ந்து கொண்டு 3 விரல்களை வெளியில் வைத்து அமர வேண்டும். மூச்சு பயிற்சிக்கு முன் நன்கு ஒரு குறைந்தது 300 ml நீர் பருகியிருக்க வேண்டும். உடற்பயிற்சிக்கு முன் இவ்வாறு அமர்ந்து மூச்சை மூக்கு வழியாக 3 முறை உள்ளே இழுக்கவும். 3 ஸ்டெப். எப்படி? இவ்வாறு இழுத்து அதனை உள்வாங்கி அப்படியே நிறுத்த வேண்டும். வெளியிடும் பொழுது வாய் வழியாக மெதுவாக எடுத்தவுடன் सडनली नो रिलीव, तुरंत सांस को रिमूव नहीं करना. மூக்கு வழியாக 3 முறை மூச்சை நன்கு இழுத்து நிறுத்த வேண்டும். மனதிலே 1 நிமிடம் நீங்கள் தொடர்ந்து எண்ண வேண்டும். அடுத்த நாள் உங்களால் முடிந்த அளவுக்கு அதிகரித்து சென்று 2 நிமிடம் 3 நிமிடமாவது நிறுத்தி அது இயலாத நிலையிலே மூச்சை வெளிப்படுத்த வேண்டும். அதுவும் மெதுவாக வாய் வழியாக மெதுவாக வெளிப்படுத்த வேண்டும். உடனடியாக வெளிப்படுத்தக்கூடாது. எவரி மெம்பர்ஸ் the air breathing and the control of stock the heart. Okay, step by step 3 times the full air inlet. After out time the mouth way and the releasing slowly and the releasing way. The stopping time and the count in the 1 and 2 or 3 minutes stop. Your stamina and the stamina defendant. ओके, निवासियों, आप लोग सांस को रोकने से पहले 3 बार लंबी सांस लेकर के नाक का जरिया लंबा से लेना. उसको दिल से आपको रुक कर देखना. आप दिल से काउंट करो, कितना हो सकता है स्टक करो. फिर धीरे धीरे मुंह का जरिए से हवा को रिलीज़ करो. ये आपका सांस का बेनिफिट देगा. नमस्कार. अभी हम आपके साथ एक डेमो दे रहे हैं. देखना. ஒரு முறை செய்து காட்டுகிறேன். நன்கு கவனிக்கவும். இப்பொழுது மனசில் நான் உள்ளே எண்ணிக்கொள்வேன். மூச்சை இழுக்கும் பொழுது 3 முறை தொடர்ந்து இழுக்கவும். நிறுத்தும் பொழுது நிறுத்தி முடிந்த அளவுக்கு நிறுத்தி மெதுவாக காற்றை வாய் வழியாக வெளியிடவும். உடனடியாக வெளியிடுதல் கூடாது. கண்டிப்பாக முடிந்த அளவு மட்டும் காற்றை நிறுத்தவும். நான் இப்பொழுது உங்கள் முன் 1 நிமிடம் நிறுத்தினேன், மெதுவாக வெளிப்படுத்தினேன். இது உங்களுக்கு முடிந்த அளவு மட்டும் செய்யவும். எந்த பக்கவிளைவோ அல்லது மாத்திரை உட்கொள்கிறவர்களோ அறுவை சிகிச்சை உள்ளவர்களோ தயவுசெய்து செய்யாது. இது உங்கள் விருப்பத்தின்படி, என்னுடைய கட்டாயமல்ல. ஆனால் நீங்கள் கண்டு பயன்பெற்று பின்பு எனது ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி அதன் பின்பு பயன்பெற்று அடுத்தபடியாக 3வது மாதத்தில் எங்களுக்கு லைக் செய்யவும். இது முதல் மாதம். அடுத்தது இது உடற்பயிற்சி. அடுத்தது என்னுடைய நோக்கம் நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். நன்றி. என்னுடைய சேனல் மாதப்பன் வே 100+. நமஸ்காரம். எழும்பொழுது இவ்வாறு எழவும்.